ஒரு பறவையை பார்த்து அழகா இருக்கா, அதை போலே ஒரு சிலையை வடிச்சிடுறீங்க. ஒரு மிருகத்தை பார்த்தா அதை ஒரு சிலையை வடிச்சிடுறீங்க. இவர் நல்லா வாழ்ந்தவரா, அவருக்கு ஒரு சிலையை போடு. யோசிச்சு பாருங்க. உலகத்துல தெய்வங்கள் பெருகிருச்சு. இப்போ மனுஷன் உண்டாக்குன தெய்வம். ஆனா பைபிள் சொல்லுது, மனுஷனை உண்டாக்குனவர் தான் தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் உண்டாக்குறதெல்லாம் தெய்வம் இல்ல, மனுஷரை சிருஷ்டித்தவர் தான் தெய்வம். நாம் சிருஷ்டிப்பை ஆராதிக்கிறவர்கள் அல்ல, சிருஷ்டிகரை ஆராதிக்கிறோம். சூரியனை தெய்வமாக கொண்டாடுறாங்கல்ல, அறியாமல் தொழுது கொள்ளுகிறார்கள். சந்திரனை தெய்வமாய் தொழுது கொள்ளுகிறார்கள், அறியாமல் தொழுது கொள்ளுகிறார்கள். கடலை தெய்வமாய் தொழுது கொள்ளுகிறார்கள், அறியாமல் தொழுது கொள்ளுகிறார்கள். மலையை தெய்வமாய் தொழுது கொள்ளுகிறார்கள், அறியாமல்